நான் எந்திரிச்சு நடந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவனோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். முதல்ல வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட கணவரை எனக்கு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நான் அடிபட்டு எனக்கு என்னோட வாழ்க்கை வந்து 2011 கல்யாணம் ஆச்சு. 12ல் ஒரு குழந்தை, 13ல் அப்படியே டோட்டலாக லைஃப் வந்து மாறிடுச்சு. என்ன பண்ணுவோம் அப்படின்ற நிலைமையெல்லாம் என்னால் முடியவே இல்லை. 2 காலுமே செயலிழந்துருச்சு. டாக்டர் வந்து உங்கள் மனைவியால் இனி நடக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி என் கையை வந்து பிடிச்ச அன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ எனக்கு மனைவியா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு நீ தாயா இரு, எனக்கு அது போதும், எனக்கு அதே போதும். எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மாடு வந்து வாங்கி கொடுத்து உதவி பண்ணாங்க, கொஞ்சம் கை தூக்கி விட்டாங்க, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு மூலியமாக தான் வருமானத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். பாப்பா பெருசாக ஆக எங்களுக்கு வருமானம் பத்தல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மாட்டு சாணம் ஒரு நாள் அள்ளிட்டு இருக்கும்போது யோசித்தேன், ஏன் இந்த நம்ம சாணத்தை விலை மதிப்பாக நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இயற்கையான முறையில் சாம்பிராணியும் விளக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணினேன். அன்னைக்கு என்னை ஒதுக்கி வச்சாங்க, ஆனால் கடவுள் என்னை ஒதுக்கி வைக்கல. இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் நான் செய்கிற விளக்கும் சாம்பிராணியும் சாமியோட சன்னிதானத்துக்கு முன்னாடி இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் என் கணவர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், அவங்க ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுவார். ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம் அப்படின்னு அந்த பாட்டை பாடி பாடி என்கரேஜ் பண்ணுவார். அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு குறைந்த வருமானம் தான், ஆனால் நிறைவான வாழ்க்கை, யாரு கையும் ஏந்தாமல் இன்றைக்கி நான் வந்து சந்தோஷமாக நான் வந்து வாழ்கிறேன். சுற்றி வெளிச்சத்தை